இன்று வளர்பிறை வியாழக்கிழமை. இன்று சுக்லபக்ஷம், பௌர்ணமி, பிரதமை, அனுஷம், தொடர்ந்து கேட்டை நட்சத்திரம். இப்படி வருகின்ற நாளிலே சிவபாத பூஜை செய்வது நமது வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்கள் நின்று போயிருப்பது. பல ஆலயங்களை தரிசிக்கிறேன், பிரார்த்தனை செய்து முடியாமல் பெரியவர்கள் இறந்து போனது. இப்படி சிவத்தொண்டே புரிந்து வந்த குடும்பத்திலே அந்த சிவபக்தியோ இறைபக்தியோ இல்லாமல் காலத்திற்கு தக்கவாறு தன்னை மாற்றிக்கொண்டு குடும்பத்தை உல்லாசமாக இருக்கிறேன் என்ற பேர் வழி அப்படி என்று சொல்லிவிட்டு ஏதோ ஒரு விதத்திலே குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, லௌகீக வாழ்க்கையானது மாயையிலே சிக்கி கொள்ளுகிறது. அப்படி மாயையிலே சிக்கி கொள்ளாமல் இருப்பதற்கு ஜுன்கு மகரிஷி, அதாவது எப்பேற்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் உடனடியாக காக்கின்றவர் ஜன்கு மகரிஷி. இந்த ஜுன்கு மகரிஷியுடைய திருநாமத்தை குறைந்தது 1008 முறைக்கு குறையாமல் ஓதி சிவபாத பூஜை செய்து பள்ளியறைக்கு பசும்பால், கறந்த பசும்பாலை நன்றாக காய்ச்சி அற வைத்து குங்குமப்பூ தேன் கலந்து பள்ளியறை பூஜையிலே வைத்து இறைவனுக்கு படைத்து தானம் கொடுப்பதால் அளவற்ற புகழும் பேரும் வரவேண்டியது நின்றிருந்தால் உத்தியோகத்திலே, மேலும் நாம் நினைத்த நல்ல காரியங்கள், ஒரு கல்யாணம், காட்சி, கொடுக்கல் வாங்கலிலே நல்ல தீர்மானம், மன சந்தோஷம், எல்லாவற்றிற்கும் எப்போ பார்த்தாலும் நிம்மதியே இல்லை, ஏதோ ஒரு கஷ்டம். இரவு தூங்க போகும்போது நல்ல விதமாக தூங்குகிறோம், சந்தோஷமாக தூங்குகிறோம். பொழுது விடிந்தவுடன் நல்லவர்களுக்கு நல்ல நினைப்பாகும். பொழுது விடிஞ்சோன பிரச்சனையும் சேர்ந்து வந்து விடுகின்றது. அதற்கு என்ன காரணம்? அது பல கோடி இறை ரகசியங்கள் இருக்கிறது. அதுதான் குரு. உண்மையாக குருவின் மேலே ஒரு பிடிப்பு இல்லாமல் தூங்க வைத்தவரும் அவரே, எழுப்பி விட்டவரும் அவரே என்கின்ற இந்த குருவாரத்திலே நாம் அந்த மாதிரி மறந்திருந்தால் ஏதோ செய்யினால் வாக்கு கொடுத்து விடுவோம். ஒரு வாக்கு, ஒரு செயல், ஒரு ப்ரோக்ராம் முன்னாடி செய்து விடுவோம். நமக்கு ஒரு சூழ்நிலை நாரத மகரிஷி குடும்பம் அமைத்தது போல ஒரு சூழ்நிலை வளைத்து சுற்றி கொண்டு விடும். அதிலிருந்து தப்ப முடியாமல் தவிப்பார்கள். பிறகு அப்படியே ஒரு எல்லாம் போனதுக்கு பிறகு ஒரு ஞானம், ஒரு என்னமோ மாதிரி ஒரு விரக்தியோ, ஒரு எண்ணத்தை நாம் விட்டோம். அடடா, சொல்லியது மறந்துட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது, இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, திரும்பி எப்படி போகிறது, அப்படியெல்லாம் எண்ணங்கள் வந்துவிடும். இதுதான் கலியுகத்துடைய கோலம். அதுக்கு தான் சொல்லாதே செய். நீ சொல்வதெல்லாம் நடந்து விட்டால் நீ மனிதனா? நீ இறைவன், நீ தான் குரு. நடந்ததெல்லாம் நினைவிட்டால் நீ மனிதன் கிடையாது. அதனால் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது தான் வாத்தியாருடைய ஆசை. அதனால தான் வாத்தியார் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டார். இவருக்கு என்ன காரியம் செய், அப்படி செய், இப்படி செய் சொல்ல மாட்டார். கேட்பார்கள். ஆனால் வாத்தியார் ஒரு முறைக்கு இருமுறை, உன்னால் முடியுமா ராஜா, நீ செய்ய முடியுமா, யோசித்து சொல்லு. ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை நன்றாக யோசி. பிறகு இறங்கும் பொழுது பின் வாங்காமல் இருந்தால் நாங்கள் இருக்கிறோம் தான் சொல்வார். அப்படி ஒரு காரியங்களில் எழும்பும்போது இதாம் எண்ணி துணிவது கர்மம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்வார்கள், கடைசியிலே எல்லாத்தையும் மறந்து விடுவார்கள். சொல்லியவர்களே திரும்பி கேள்வி கேட்கின்ற ஒரு அதிசயம் நடந்து கொண்டிருக்கும். அதனால் சொல்லுகின்றவருக்கும் அந்த எண்ணம் விட்டுவிடும், கிடைக்க வேண்டிய பாக்கியம் கிடைக்காமல் போய்விடும். இப்படி நமக்கு என்ன சொல்வாளே, நம்ம கஷ்டம் நம்மளோட, தரித்திரம் நம்மளோட, நம்ம தரித்திரத்தில் நிலையில் உள்ளவனை போய் நம்ம தூக்கி நிறுத்தணும்னு நினைச்சாக்க அந்த தரித்திர தேவதைகள், அதான் அஷ்ட தரித்திரம், அவர்களை சூழ்ந்து கொண்டு தான் இருக்கும். பரிகாரம் என்பது அது ஏதாவது யாராவது ஒரு காலங்கள் நித்திய அனுஷ்டானங்கள், தான தர்மங்கள் செய்யும்போது எங்கேயோ ஒரு விடத்திலே, இல்லை என்றால் அடுத்த தலைமுறைகளே, ஜெனரேஷனில் எங்கேயாவது ஏற்படும். இப்படி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் பொழுது அதை மதிக்காமல் ஏதோ நம்ம எல்லாம் பெரிய ஆள் எல்லாம் செஞ்சிட்டோம், நம்ம செய்து முடித்து விட்டோம் என்று ஒரு கடுகளவு செய்ததை மலையளவு போற்றுகின்றார்கள். வாத்தியார் மலையளவு செய்ததையே இன்னும் கடுகளவு, கடுகு துளி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கார். இப்படி நமது வாத்தியார் சொன்னது தான் நம்ம சொல்ல முடியும். எத்தனையோ பேருக்கு மகான்கள், குரு அதெல்லாம் இருக்கின்றார்கள். அவர்கள் சொன்னதை அவர்கள் தான் சொல்ல முடியும், செய்ய முடியும். ஆனால் நமது வாத்தியார் சொன்னதை, அதிலிருந்து பார்த்ததை அனுபவித்தவர்கள், பரமானந்தப்பட்டவர்களுக்கு அதனுடைய உண்மை நிலை என்ன என்று தெரியும். எந்த இடத்திலும் கைவிட மாட்டார் என்பது அறுதியிட்டு சொல்லப்படுகின்ற ஒன்று. நம்முடைய சுயநலமாக கேட்கின்ற கேள்விகள், வாத்தியார் கேட்பார் அந்த காலத்தில், உன்னுடைய சுயநலமாக லௌகீகமாக என்னிடம் கேள்வி கேட்டால் 3 கேள்விகள். இறை
காரியமாக தான தர்மமாக 10 கேள்விகள் கேட்கலாம், அதுக்கு மேலேயும் கேட்கலாம் பார். ஆனால் நம்ம சுயநலத்துக்காக 10 கேள்வி இல்லை 10 லட்சம் கேள்வி கேட்டால் கூட அதற்கு ஒரு முடிவு தெரியாது. இறை காரியமாக சார் இவ்வளோ தூரம் போகணுமா, இந்த ஊருக்கா போகணும், அலையணுமா, நடந்து போகணுமா, காரில் போகணுமா, பஸ்ஸில் போகணுமா, எல்லோரோடையும் போகணுமா, எவ்வளோ செலவாகும் சொன்னவற்றே கேட்பாங்க. அங்கே தான் விதி விளையாடுகின்றது. இந்த வருடம் அதாவது மீண்டும் மீண்டும் இந்த வருடத்தினுடைய காலசஞ்சாரங்கள் உலகத்திற்கு எதிர்மாறான சக்திகள். அதுவும் போன திங்கட்கிழமை சித்திரையோட திங்கட்கிழமை வந்ததிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். என்னென்ன நடக்கக்கூடாததோ நம்ம நினைப்போம். ஆனால் அந்த எதிர்வினை சக்திகளும் எப்படி அதுகளும் புண்ணியத்தை சேர்த்து வைத்து கொண்டிருக்கின்றன. துஷ்ட தேவதைகளும் நெகட்டிவ் ஃபோர்ஸ் எதிர்வினை சக்திகளும் கோவிலுக்கு செல்லும், திருவண்ணாமலை செல்லும், கிரிவலம் செய்யும். நாம் செய்கின்ற புண்ணியத்தையும் பறித்து செல்கின்ற துஷ்ட சக்திகள்லாம் இருக்கிறது. அதனால் நான் செய்துவிட்டேன் என்று சொன்னால் அது என்ன செய்தீர்கள், எப்படி செய்தீர்கள் என்று கேட்டால் அவரவர்களுடைய மனசாட்சி சொல்லும். இப்படி நம்மகிட்ட தான் எல்லாம் இருக்கே, சௌரியமாக இருக்குமே, வசதி இருக்குமே, நம்ம எதுக்கு கோயிலுக்கு போகணும், நம்ம ஏன் தானம் பண்ணணும், நமக்கு தான் எல்லாம் செட்டில்மெண்ட் ஆகிட்டேன்னு அப்படி மேலே போனவர்கள் கீழே வந்தவர்கள் இருக்கார். உதாரணமாக ஒரு பெரிய அதாவது ரெடிமேட் ஆடைகள் தயார் நிலையிலே இருக்கின்ற ஆடைகள் உலகமே புகழ்கின்ற உற்பத்தி செய்கின்ற நிறுவனத்தினுடைய தலைவர் இன்று சோத்துக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார் என்று சொல்லும்போது வேதனையாக இருக்கின்றது. ஏன் அப்படி மாட மாளிகை கூட கோபுரம் என்னென்னமோ வைத்திருந்தார்கள், சொத்து பத்து நிலம் புலன் எல்லாவற்றையும் இழந்து இன்று சாப்பாட்டிற்கே சிரமப்படுற நிலையில் முதியோர் இல்லத்திலே அனாதை இல்லத்தில் தங்கி ஏதோ தன்னுடைய காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நினைத்து என்ன பண்ண முடியும், கண்கட்ட பிறகு இறைவனை வணங்கு, அது டூ லேட். இப்பொழுதும் சில பேர் என்ன செய்கிறார்கள், எங்கள் அம்மா அப்பாவுக்கு உயிரோடு இருக்கும்போது நிறைய செஞ்சுட்டேன், இனிமேல் நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, அன்றைக்கி மட்டும் ஒரு பூவை மட்டும் வச்சுட்டு போகலாம், அவ்வளோதான் தீர்ந்து போச்சு. ஆனால் ஒன்று வச்சுங்கோ, இந்த சிரார்த்த திதிகள் எந்த காலத்திலும் விடப்படாது உயிர் உள்ளவரையும். ஆனால் அடுத்த தலைமுறைக்கு என்ன சொத்துக்கள் வைத்தாலும் ஒரு ஜெனரேஷன், 2வது ஜெனரேஷன், 3வது ஜெனரேஷனுக்கு, 3வது தலைமுறைக்கு அதெல்லாம் எந்த நிலைமையில் இருக்கின்றது என்பது இப்போ நீங்கள் செய்திகள் மூலமாகவும் பேப்பர் மூலமாகவும் தொலைக்காட்சி டிவி என்னென்னமோ வந்திருக்கிறது. இனிமேல் புதிய விதமான ரொம்ப ரகசியமான ஒரு கண்டுபிடிப்பு ஒன்று இந்த நாட்டிலே ஏற்பட்டு பல சாதனைகளை செய்யும், சோதனைகளை எல்லாம் கண்டுபிடிக்கும், பல ரகசியங்களை கண்டுபிடிக்கும். ஒரு சாதாரண ஒரு மனிதன் உலகமே புகழ்கின்ற ஒரு தலைவனாக மாறுகின்ற காலம் விரைவில் வரும். சாதாரண ஒரு மனிதனாக இருந்தவன் ஏதோ உத்தியோகத்தில் இருந்தான், வேலையில் இருந்தான் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது பாரத தேசத்திலே தென் பக்கத்திலிருந்து மிக உலகமே புகழ்கின்ற சகலகலா வல்லவனாக உலகம் புகழ்கின்ற ஒரு உத்தமன் ஒருவன் வருவான். ஓங்கி உலகளந்து உத்தமன் பேர்பாடி என்று சொல்வார்கள். அப்போ மரம் பழுத்தால் வௌவாலை வாவென்று கூறுவார்கள். அப்பொழுது எல்லாம் அந்த பைத்தியக்காரன் பின்னாடி 10 பேர் இருப்பான், பணக்காரன் பின்னாடி 10 பேர் இருக்கான், பதவி உள்ளவன் பின்னாடி 10 பேர் இருப்பான். ஆனால் பரதேசி பின்னாடி யார் இருப்பான், அவ்வளோதான். இப்படி வாழும்பொழுது எல்லாரும் புகழ்வார்கள், வீழும்போது என்னமோ நக்கலாக கிண்டலாக சொல்வார்கள். ஆகையினால நீங்கள் உங்களுடைய தான தர்மத்திலே உங்களுடைய குலம், உங்களுடைய குல கோத்திர உங்களுடைய குல வழிபாடு, உங்களுடைய குடும்ப வழிபாட்டு முறைகளை கொஞ்சம் கூட மாறாமல், ஆனால் எல்லாம் நடப்பதெல்லாம் நாராயண செயல். சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்கள் இருக்கிற வரையும் எதையுமே மறைக்க முடியாது. என்ன இந்த சுற்றுப்புற சூழ்நிலைகளுடைய ஒரு நிலைமையை வைத்துக்கொண்டு நம்மை நாமே புகழ்ந்து கொண்டு பாராட்டி கொண்டு ஒருத்தர் நம்ம பெரியவங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு சந்தோஷம், உங்களை மாதிரி ஒரு நல்ல ஆள் இல்லை சார் அப்படின்னு சொன்னால் ஒரு சந்தோஷம், உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்பாங்க, அது ஒரு சந்தோஷம். இப்படி பின் விளைவுகள் எப்படி வரப்போகின்றது, அது அவர்கள் நினைக்கும் பொழுது அனுபவிக்கும் போது பயங்கரமான விளைவுகள் வந்துவிட்டால் என்ன பண்ணுறது, தப்ப முடியாது. மிகவும் எச்சரிக்கையாக சமையல் செய்கின்றவர்கள், வாகனம் பிரயாணம் செய்கின்றவர்கள், அது எந்த பிரயாணமாக இருந்தாலும் சரி, கப்பலாக இருந்தாலும் சரி, தரை வழி ஆகாய மார்க்கம் எதுவாக இருந்தாலும் மிக மிக ஜாக்கிரதையாக இருப்பதும், நாம் ஒவ்வொரு காரியத்தையும் நிதானித்து நாள் நட்சத்திரத்தை பார்த்து நமக்கு வாழ்க்கையிலே வழி கொடுத்த சொல்லிக் கொடுத்த அப்பா அம்மா ஸ்கூல் வாத்தியார், நமக்கு இறை சமாச்சாரத்தை சொல்லிக் கொடுத்தவர், இவாளெல்லாம் கொஞ்சமாவது பின்பற்றி செய்ய வேண்டும். ஆனால்
சொல்லுவாங்களே, இது நன்றி கெட்ட உலகமடான்னு. அது மாதிரி எல்லாம் படுத்துன்னு இருக்கோம், எல்லாம் விழுந்திருக்கும். யாரான இடத்த சுத்தம் பண்ணி அதை பொலிவு பண்ணி பொலிமையாக்கி அதை எல்லாம் செய்யும் பொழுது ஒரு மாடே இருக்குது, இழைச்சி போய் அப்படியே தேம்பி தேம்பி இருக்கும். அதை பசுமாட்டை குளிப்பாட்டி அது நல்லா தீனி இதெல்லாம் வச்சு 3-6 மாதம் வளர்த்து நல்லா ஜம்முன்னு கொழுன்னு வைக்கும்போது அப்படியே ஏங்குவாங்க மாடு கொடுத்தவர்கள். அவர் விலைக்கு கொடுத்தேன்னு நினைக்க மாட்டார். என் மாடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, என் மாடு நான் கொடுத்தேன பசு ஓஹோன்னு இருக்குது. இப்படி உள்ள உலகமானது பொல்லாத உலகம். அப்படிப்பட்ட ஒரு எல்லா விதமான தீவினை சக்திகளையும் மாய்க்கிட்ட இன்றைய நல்ல நாள். இன்று சிவபாத பூஜை, பள்ளியறை பூஜை, இதில் கலந்து கொள்ளுங்கள். இதை என்ன செய்வார்கள், சைவத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறார்கள். சரி, திருப்பள்ளி எழுச்சிக்கு போகிறோம், விசுரூப சேவைக்கு பெருமாள் கோயிலுக்கு போகிறோமா என்றால் கிடையாது. நமக்கு பேசுவதற்கும் நம்முடைய சொந்த காரியங்கள் பார்ப்பதற்கும் நேரங்காலம் பத்தவில்லை. இப்படி நாம் எதாவது கையில் வெண்ணெயை வைத்து கொண்டு நெய்யில் அழுவார்கள். விதி தன்னுடன் வாத்தியார் சொல்வார், எல்லாருக்கும் சொன்னது. அவங்களுடைய பெரிய வாத்தியார் இடியாப்ப சித்தர் சொன்னது, ஏய் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இரு, சொல்லிப்பார், வேடிக்கைப்பார், விதியுடன் குறுக்கே நிற்காதே, விளையாடாதே, விதி தன் வேலையை செய்யும் அப்படின்ட்டு வேடிக்கைத்தான் பார்க்க வேண்டும். அதனால் இப்போ எதிர்வினை சக்திகள், நெகட்டிவ் ஃபோர்ஸ் உலகம் பூரா சுற்றி அப்படியே சுயண்டுக்கிட்டு இருக்குது. என்ன நடக்கும், எப்போ நடக்கும், ஏது நடக்கும்னு சொல்ல முடியாது. அவர்கள் செய்கின்ற நியாயமான மானசீகமான தான தர்மங்கள், பூஜைகள், வழிபாடுகள் மட்டும்தான் காவந்து செய்யுமே தவிர, இல்லை என்றால் இயற்கை சீற்றம் என்று சொல்கின்ற ஒரு காரணத்தினால் பெரும் விளைவுகள் அவர்கள் மனப்படி, எண்ணப்படி, சிந்தனைப்படி நடக்கும். அதாவது வந்த வழி விட்டவர்கள், ஏற்றி விட்டவர்கள் எல்லாம் உதாசீனப்படுத்துகின்ற இந்த கலியுகத்திலே படப்போகின்ற கஷ்டங்களையும் அவர்கள் பார்ப்பார்கள், சந்தோஷத்தையும் அவர்கள் பார்ப்பார்கள். யார் விட்டு கொடுத்தார்களோ, செய்து விட்டார்களோ அவர்கள் கெட்டு போவதில்லை. கெட்டு போகின்றவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. எல்லா விதத்திலும் கெட்டு போகின்றவர்களுக்கு நாம் ஒன்றுமே செய்யாமல் இருந்தாலே போகிறோம், ஒரு வாய்ப்பு வரும். அதுக்குத்தான் இன்றைய காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நித்தியானுஷ்டானம் தர்ப்பணத்தை எல்லாம் விட்டுவிட்டு எதையோ பண்ணிட்டு நான் செஞ்சிட்டேன் அப்படின்ட்டு காடு போகும்போது, வீடு போகும்போது, உலகம் போகும்போது யார் வருவார்? பட்டினத்தார் சொன்னால், காது அருந்த ஊசியும் வாராது தான் கடை வழிக்கு. அதனால் இப்படி எடுத்து செல்வது எதுவும் இல்லை, விட்டு செல்வது எதுவும் இல்லை. ஆனால் நம்முடன் வருவது நாம் செய்த தானம், தர்மம், பாபம், புண்ணியம் இவை மட்டும் எங்கு சென்றாலும், எந்த ஜென்மத்தை சென்றாலும் வரும். இப்படி இன்றைய சிவபாத பூஜையை நீங்கள் கொண்டாடி மகிழுங்கள். எல்லோருக்கும் சொல்லுங்கள், நாளைக்கு 11 மணி 10:30 மணி வரையும் வெள்ளிக்கிழமையும் அனுஷ நட்சத்திரம் அற்புதமாக சேர்கின்றது. மடிப்பால் தானம் செய்வதற்கு இப்பொழுதே ஏற்பாடு பண்ணுங்கள். அதாவது செல்வ கடாட்சம், லட்சுமி கடாட்சம் அத்தனை கிடைக்கின்ற அற்புதமான நல்ல நாள். குழந்தையே இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை ஏற்படும். குழந்தை சம்பந்தமான ஒரு கவலையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற தாய்மார்களுக்கெல்லாம் நல்ல விடிவு காலம் கிடைக்கும். இன்று இப்பொழுதிலிருந்து உங்களுடைய வீட்டிலே பழைய நகைகள் ஜாக்கிரதையாக நீங்களே அதை சுத்தம் செய்து பூந்தி கொட்டை போட்டு அதை வெந்நீரிலே கொதிக்க வைத்து, இன்று நகைகளில் படிந்திருக்கின்ற பல தோஷங்கள், கரைகள், குற்றங்கள், கண் பார்வை, திருஷ்டிகள் எல்லாம் இந்த நகை மேலே உட்காந்துருக்கும். அப்பாடி, இந்த செயின் எப்படி எவ்வளோ புதுசாக இருக்குது பார், இந்த நெக்லஸ் எப்படி இருக்குது பார், இந்த வளையல் எப்படி இருக்குது பார் அப்படின்னு 10 பேர் பார்த்த தோஷத்தை நிவர்த்தி செய்கின்ற நாள். ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அனுஷ நட்சத்திரத்திலே நகைகளை சுத்தம் பண்ணி, உங்களுக்கு தெரிந்த நல்லவர் இருந்தால் அதை பாலிஷ் போட்டு கூட வைத்து கொள்ளலாம். இப்படி நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் சோதித்து சாதித்து வெல்வீர்களானால் வாழ்க்கையிலே தடுமாற்றம் வராமல் அழகாக எல்லாவற்றையும் ப்ரீ பிளான் போடலாம். ஆனால் காடு ப்ரப்போசல், மேன் டிஸ்போஸ். காடு என்ன பண்ணுறானோ மேன் அதை மனுஷன் செஞ்சு முடிக்கிறான். ஆனால் மனுஷன் முந்து கொண்டு நான் செய்வேன் என்று சொல்லுவான். பின்னாடி ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அது யார்? எதுவும் என்னுடைய இல்லை, அனைத்து உடைய அருணாச்சலா.